வணக்கம். தமிழக அரசு நேற்று லேப்டாப் எல்லாம் கொடுத்ததா நியூஸ் இதெல்லாம் பார்த்தோம். அப்படி பாக்குறப்ப ஒரு கேள்வி எனக்கு எழுந்துச்சு. என்னன்னா, இன்னைக்கு காலேஜ் முடிச்சு, அதாவது முடிக்க போற தருவாயில எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா 1.5 லட்சம் தான் விநியோகம் பண்ணியிருக்கிறதா பதிவுகள் வந்துட்டு இருக்கு. மிச்சம் பேலன்ஸ் எப்ப தருவாங்க அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி மார்ச் அந்த ஸ்கெடியூல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனா +2 படிக்கிறப்பதான் இதற்கு முந்தைய அரசு கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அந்த +2 படிச்சு முடிச்சு இந்த காலேஜ் போறப்பதான் அவங்களுக்கு அதாவது சிஸ்டம் ஒர்க்குக்கு நிறைய யூசேஜ் இருக்கும், அவங்களுக்கு முக்கிய தேவைகள் இருந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க. இப்ப காலேஜ் முடிக்கும் தருவாயில இப்ப கொடுத்தது அவங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னா, படிச்சு முடிச்சிட்டாங்க, அடுத்து வேலைக்கு போவாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க, கொடுத்தா வாங்கி வச்சுக்குவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அது தேவையை மீறிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. ஓகே. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் அந்த லேப்டாப் வாங்கின சில பேர் சொன்ன விஷயங்களை நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எங்க திரும்பினாலும், அதாவது லேப்டாப்பை ஓபன் பண்ணாலும், லேப்டாப்பை திரும்பி திரும்பி பார்த்தாலும் தமிழக அரசோட முதலமைச்சர் அவருடைய போட்டோ அண்ட் எல்லா டீட்டெயில்ஸ், அதாவது அவங்க திரும்பி எந்த பக்கம் பார்த்தாலும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி அவரோட போட்டோஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கறது படிப்பு விஷயத்தை கொடுக்குறீங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஃப்ரீயா ஒன்னும் கொடுக்கல. உங்களுடைய தமிழ்நாட்டுல நீங்க அமைச்சரா முதலமைச்சரா நம்ம தமிழ்நாட வாழ வைக்கணும், நல்லா வளர வைக்கணும்னு நினைக்கிறப்போ நல்லதா செய்யுங்க. உங்களை பெருமைப்படுத்தணுங்கிறக்காக இப்படி கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. லேப்டாப் கொடுத்தது நல்லதா கெட்டதாங்கிறத நான் பேச விரும்பல. ஏன்னா நீங்க கொடுத்தது எல்லாருக்கும் இப்ப நல்லதா கெட்டதுன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு சிம்பல் இருந்தா போதும். ஏன்னா நீங்க கொடுத்தீங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். இதை மீறி ரொம்ப பப்ளிஷ் பண்றது குழந்தைங்க மத்தியில ஒரு ரொம்ப சங்கட்டத்தை ஏற்படுத்தி அதுங்க இதை எடுத்துட்டு போலாமா வேண்டாமா, இது தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.